வெல்கம் டு லக்ஷ்மி கோபே சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம Canon IR அட்வான்ஸ் சீரிஸ் வந்து பார்க்க போகிறோம். 40 சீரிஸ் பார்க்க போகிறோம். இந்த 40 சீரிஸில் வந்து 4 வேரியண்ட் வந்து ஸ்பீட் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. 4025, 4035, 4045 அண்ட் 4051 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 40 சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஷினோட சீரிஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 40ன்னு ஒரு சீரிஸ் இருக்குது, 32ன்னு ஒரு சீரிஸ் இருக்குது, 42ன்னு ஒரு சீரிஸ் இருக்குது. அடுத்த ரெண்டு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 4025னா 25 காப்பி ஸ்பீடு, 4035னா 35 காப்பி ஸ்பீடு, 4045னா 45 காப்பி ஸ்பீடு அண்ட் 4051னா 51 காப்பி ஸ்பீடு. ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக கமர்ஷியல் செக்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஒரு பிராண்ட் நியூ மிஷின் கிடையாது, ஒரு ரீபப்ளிஷ்டு மிஷின். ஃபாரினில் யூஸ் பண்ண மிஷின்ஸ் வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து ஃபுல்லாக மிஷின் வந்து டிஸ்மேண்டில் பண்ணி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வித் வாரண்ட்டி அண்ட் ஃப்ரீ சர்வீஸோடு நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மிஷினோட ஸ்பெக்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மிஷினில் ஒரு ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர் வருது, ADF. ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜெராக்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் நீங்கள் எடுத்துக்கலாம். மிஷினில் ஒரு 2 ட்ரே அண்ட் பைபாஸ் ட்ரே, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ட்ரே வருது, ஒரு பைபாஸ் ட்ரே வருது. அப் டு A4 to A3 வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் அண்ட் ஸ்கேன் நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் ஜெராக்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஐடி கார்டு மேலே கீழே எடுக்கிறது, ஐடி கார்டு பக்கத்தில் எடுக்கிறது, லென்த் ஆதார் கார்டு எடுக்கிறது, லைட் டார்க் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கமர்ஷியல் செக்மெண்ட்டுக்கு போதுமான அளவு இந்த மிஷினில் நம்மளுக்கு உண்டு. ஸோ ஸ்கேனிங் வந்து சென்ட் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே ஸ்கேன் பண்ணிங்கன்னா சிஸ்டம்க்கு வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆயிரும். ப்ளஸ் பென்ட்ரைவ் போட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம், பென்ட்ரைவ் போட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம், சிஸ்டம்லேருந்து நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். மிஷின் நெட்வொர்க் ஆப்ஷன் இருக்கிறதுனால மல்டிபிள் சிஸ்டம்ஸ், ஒரு 50 சிஸ்டம் இருந்தாலும் நீங்கள் பிரிண்ட் அண்ட் ஸ்கேன் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு பேசிக் ஒரு ஷாப்புக்கு தேவையான உள்ள ஒரு மிஷின் அது. ஸோ இந்த மிஷின் பற்றி உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் டிஸ்பிளேல என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்க்கலாம். டெமோக்கும் மிஷின்ஸ் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் கிளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மிஷினோட டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு நாங்கள் அசம்பிள் பண்ணியிருக்க வீடியோ வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தேங்க்யூ.
நம்ம Canon IR Advance மிஷின் சீரீஸோட டெமோ பார்க்கலாம். 4045ஓட சீரீஸோட டெமோ பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு ட்ரே, இது செகண்ட் ட்ரே. ஃபஸ்ட் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப் டு A4 லீகல் 11x17 இது எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பேப்பர் கைடு, இந்த ப்ளூ கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது ப்ரெஸ் பண்ணி எப்போவுமே தள்ளுங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அர்ஜென்சியில் என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்படியே புஷ் பண்ணிடுறாங்க. அதனால் இந்த கீர்ஸ், இந்த பாட்டமில் கீர்ஸ் வரும், இந்த கீர்ஸ் வந்து கட்டாயி உடஞ்சிருது. இங்கேயும் ஒரு ப்ளூ கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணாமல் அர்ஜென்ட்டுக்கு எப்படி ஏதாவது தள்ளினீங்கன்னா இங்கே வர இந்த கீர்ஸ் வந்து டேமேஜ் ஆகிரும். இந்த கீர்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம ட்ரே தான் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி வருது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இந்த ப்ளூ கலர் லிவரை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட். இப்படி மூவ் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மூவ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப் டு நீங்கள் வந்து லீகல் அண்டு A4R A4 மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட் ட்ரேயில் ஃபிட் பண்ண முடியும். செகண்ட் ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா A3 நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். A3 வரைக்கும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து சைஸ் வந்து A3 நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது காட்டுறேன், A3 வரைக்கும் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இங்கே ஒரு சின்ன ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த கட் மார்க் வந்து கரெக்டாக அந்த லென்த்தில் வந்து இருக்கும். அதாவது வந்து இந்த மார்க் சைடில் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து சைஸ் காட்டும். அப்படி நீங்கள் சைஸ் வந்து கரெக்டாக அதில் ஃபிட் பண்ணலை, அந்த லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வைக்கலைன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு சைஸ் வராது, ப்ளைனாக இருக்கும். சைஸ் வராமல் ஜஸ்ட் ப்ளைனாக வரும். நான் சைஸ் வச்சு உங்களுக்கு காட்டுறேன், சைஸை தப்பாக வச்சும் காட்டுறேன், உங்களுக்கு எப்படி காட்டுறன்றது ஒரு வியூ பார்த்துடலாம் நம்ம. இது வந்து ஒரு பைபாஸ் ட்ரே. நீங்கள் ஏதாவது ஒரு ஒன் செட் பேப்பர் நீங்கள் ஜெராக்ஸ் பிரிண்ட் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா தாராளமாக இதில் வச்சு எடுத்துக்கலாம். A3 இல்லை A4 எது வேணாலும் நீங்கள் இந்த ட்ரேயில் வச்சு நீங்கள் பைபாஸ் ட்ரேயில் வச்சு நீங்கள் ஃபிட். இது வந்து மிஷினோட மெயின் ஸ்க்ரீனு, மெயின் மெனு ஸ்க்ரீனு. காப்பி, ஸ்கேன் அண்ட் சென்டு, ஸ்கேன் அண்ட் ஸ்டோரு. காப்பினா நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிறது, ஸ்கேன் அண்ட் சென்ட்னா இங்கேருந்து ஸ்கேன் பண்ணி நம்ம சிஸ்டம்க்கு எடுத்துக்கிறது. ஸ்கேன் அண்ட் ஸ்டோர்னால் மிஷின்லேயே ஒரு சில உங்கள் ஷாப்புக்கு பக்கத்தில் ஒரு சில கோட் இருந்ததுன்னா கோட்டோட ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் ரிப்பீட்டடாக வரும். ஒரு முறை நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி இந்த மெயில் பாக்ஸ், அதாவது பழைய வெர்ஷனில் மெயில் பாக்ஸ்னு வரும், இல்லை ஸ்கேன் அண்ட் ஸ்டோர்னு வருது. இந்த ஸ்கேன் அண்ட் ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மெயில் பாக்ஸ் பார்த்தீங்களா, உள்ளே கொடுத்துருக்காங்க மெயில் பாக்ஸு. ஸோ இந்த மெயில் பாக்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காப்பி போயிடலாம். காப்பிக்குள்ளே போனீங்கன்னா காப்பி ரேஷன் இருக்குது பாருங்கள். காப்பி ரேஷன் வந்து ரெடியூஸ் அண்ட் என்லார்ஜ் அப் டு நீங்கள் வந்து 25% வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், 400% வரைக்கும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதாவது என்லார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள். பேப்பர் செலக்ட், ஃபஸ்ட்டு ட்ரே அண்டு செகண்ட் ட்ரே. MP ட்ரேனா மேனுவல் பேப்பர் ட்ரே, பைபாஸ் ட்ரே ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைபாஸ் ட்ரே. இப்போ பார்த்தீங்களா நான் ரெண்டு ட்ரேலையும் வந்து A4ன்னு வச்சுருக்கேன். ஸோ A4ன்னு உங்களுக்கு காட்டுது. இப்போ நான் ஜஸ்ட் வந்து அந்த கட் மார்க் உங்களுக்கு முன்னாடி கிளிப்பில் நான் சொல்லியிருப்பேன். அந்த கட் மார்க் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கட் மார்க் கரெக்டாக இல்லைனா இங்கே ப்ளைனாக வரும், சைஸ் காட்டாது. நான் ஜஸ்ட் இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு எரர் மாதிரி வரும். நீங்கள் அதுவும் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ப்ளைனாக காட்டுது பாருங்கள், சைஸ் வந்து உங்களுக்கு வரலை. ஸோ மெயினாக அந்த அம்புக்குறி வந்து அந்த லைன்ஸ், அந்த கட் மார்க் வந்து கரெக்டாக பாருங்கள். எதில் சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு நீங்கள் கரெக்டாக வைங்க. இப்போ அந்த A4க்கு வந்து கரெக்டாக நான் ஃபீட் பண்ணிட்டேன். A4 ஃபீட் பண்ணணும், A4ன்னு வருது. இப்போ செகண்ட் ட்ரே வந்து A4ல் இருக்குது. நான் A3க்கு நான் வந்து சைஸ்க்கு நான் ஃபீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். A3 வந்துருச்சு. ஒரு சக் 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 சக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் ட்ரேயை மூடினோன்னே லிஃப்டிங் பிளேட் வந்து லிஃப்ட் பண்ணுது, அதாவது பிக்கப் யூனிட் வந்து லிஃப்டிங் பிளேட் வந்து லிஃப்ட் பண்ணுது. பேப்பரை வந்து மேலே இப்படி தூக்குது, இப்படி இருக்கும் உங்களுக்கு, இப்படி தூக்குது பேப்பரை பிளேட்டை வந்து இப்படி தூக்கி வச்சால் மட்டும் தான் பேப்பர் இப்படி ஃபீடாகி உங்களுக்கு ஜெராக்ஸ் வரும், ஜெராக்ஸோ பிரிண்ட்டோ. ஸோ அதுக்காக தான் அந்த சக் 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 சக்குன்னு சவுண்டு வருது. டென்சிட்டி நீங்கள் டார்க் லைட் பண்ணணுன்னா நீங்கள் டார்க் லைட் பண்ணிக்கலாம். எந்த காப்பி உங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட் பண்ணி எடுங்க. கொஞ்சம் லைட்டாக இருக்குன்னா கொஞ்சம் 2 பாயிண்ட் டார்க் பண்ணி எடுங்க. எந்த லெவலில் வேணுன்றது ஒரு 2-3 நாள் நீங்கள் மிஷினை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். நாங்கள் மிஷின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பிறகு உங்களுக்கு டெமோ கொடுக்க போது உங்களுக்கு சொல்லுவோம், ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து சாம்பிள் காட்டி உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம், இந்த டாக்குமெண்ட்டுக்கு இந்த மாதிரி எடுங்க. ஸோ அதுமாதிரி ஒரு சாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ எந்த லெவலில் வேணுமோ அந்த பாயிண்ட் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும் அந்த செட்டிங். நீங்கள் இதுமாதிரி எல்லோ கலரில் வந்துருச்சுன்னா அந்த செட்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரீசெட் பண்ணிடுங்க. இங்கே 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, 1ன்னா ஒரு காப்பி தான் வரும். நீங்கள் நம்பர் ஆஃப் காப்பீஸ் உங்களுக்கு வந்து ஒரே மேட்ரு, அதாவது ஒரு பேப்பர் வைக்கிறீங்க, அது வந்து ஒரு 50 காப்பி வேணுன்னா இங்கே 50ன்னு போட்டுருங்க.
ஸோ நம்பர் ஆஃப் காப்பீஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் மேனுவலாக ஃபீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் கீ பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஒரு முறை தான் உங்களுக்கு ஸ்கேன் ஆகும் 50 காப்பி உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்துடும். 2 சைடு ஜெராக்ஸ் எடுக்கணும். இந்த 2 சைடு ஆப்ஷன்ஸ் இதுக்குள்ளே போனீங்கன்னா 1 and 2 சைடு இது கிளாஸில் வச்சு எடுக்கிறது, 2 சைடு வந்து ஏடிஎஃப்ல வச்சு எடுக்கிறது, ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடரில் வச்சு எடுக்கிறது. இந்த படத்திலே பாருங்கள் சின்ன ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஏடிஎஃப்ல 2 சிங்கிள் சைடு பேப்பர் வைக்கிறீங்க. இது 1 and 2 சைட் நீங்கள் டச் பண்ணிட்டு நீங்கள் ஜெராக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே காப்பியில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். இங்கே 2 சைடு இருக்குது பாருங்கள். இந்த செட்டிங் நீங்கள் ஃபீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெராக்ஸ் போட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் ஆகி உங்களுக்கு காப்பி அவுட்புட் வந்துடும். ஸோ 2 and 1 சைடு நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் காப்பி மேலே வச்சு ஜெராக்ஸ் எடுப்பீங்க. 2 சிங்கிள் சைடு செப்பரேட்டாக வந்துடும். அதுமாதிரி புக்லெட் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். புக்லெட்டுக்கு வந்து ஒரு ஃபுல் புக் நீங்கள் இப்படி திறந்து வச்சு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 சைடு ஸ்கேன் ஆகி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு ஒரே A4 ஷீட்டில் வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த எந்த செட்டிங்ஸ் வேணுமோ அதை நீங்கள் டச் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. நிறைய பேர் ஐடி கார்டு ஜெராக்ஸ் எடுக்கணும்னு கேட்பாங்க. ஐடி கார்டுக்கு வந்து இங்கே ஃபேவரட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை மேனுவலாக நம்மளே போய் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 9 செட்டிங்ஸ் வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி சேவ் பண்ணி வைக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து பேசிக் வந்து ஐடி கார்டு மட்டும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாஸ்போர்ட் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம், லென்த் ஆதார் சேவ் பண்ணி வைக்கலாம், லீகல் டு A4 சேவ் பண்ணி வைக்கலாம், A4 to A3, A3 to A4. ஸோ ஒரு M6 வரைக்கும் ஒரு 6 செட்டிங்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு எப்போவுமே ரெகுலராக தேவைப்படும். நாங்கள் மிஷின் இன்ஸ்டால் பண்ணுற டைமில் அது எல்லாமே உங்களுக்கு செட் பண்ணிட்டு உங்களுக்கு டெமோ கொடுத்துருவோம். இப்போ வெறும் நம்ம ஐடி கார்டு டெமோ மட்டும் பார்க்கலாம். ஃபேவரட் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. ஐடி கார்டுன்னு இருக்கும், அதை டச் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. எஸ்ஆர்னு ஓகே இருக்கும், எஸ் கொடுத்துருங்க. ஐடி கார்டு இல்லை நீங்கள் வந்து எந்த கார்டு ஐடி கார்ட்ஸில் வந்து எல்லா டைப் ஆஃப் ஐடி கார்ட்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா சாம்பிளுக்கு வந்து நீங்கள் இல்லை டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, இப்போ லேட்டஸ்ட்டாக புதுசாக வந்திருக்கு நம்மளோட ஆர்சி கார்டு, அதாவது ஆர்சி புக்கை வந்து இப்போ கார்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே பக்கத்தில் கேட்பாங்க, மேலே கீழே கேட்பாங்க. நம்ம பக்கத்தில் எடுக்கிற செட்டிங்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். கிளாஸில் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஒரு சில பேர் ஐடி கார்டு வந்து எனக்கு 5 காப்பி கொடுங்க 6 காப்பி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அவங்க எவ்வளோ காப்பி கேட்குறாங்களோ அந்த நம்பர் ஃபீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபேவரட் செட்டிங்ஸில் போயிட்டு ஐடி கார்டு டச் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் நம்பர் போடணும். நீங்கள் முன்னாடியே நம்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேவரட் செட்டிங்ஸ் போட்டிங்கன்னா திரும்பி நம்பர் 1ல் தான் வரும். ஏன்னா நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போது நாங்கள் 1ல் வச்சு தான் நாங்கள் அந்த செட்டிங்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபேவரட் செட்டிங்ஸில் போய்ட்டு அந்த செட்டிங்ஸை ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து நம்பர் போடணும். நம்ம ஐடி கார்டு செட்டிங்ஸ் பார்க்கலாம். கார்டை வச்சுட்டு ஸ்டார்ட் பட்டன் அழுத்துங்க. ஃபஸ்ட்டு சைடு ஸ்கேன் ஆகிடுச்சு. அதே இடத்துல கார்டை வந்து பேக் சைடு வைங்க. சேம் பிளேஸ் வச்சுட்டு அகெயின் ஸ்டார்ட் அழுத்துங்க. இப்போ ஸ்டார்ட் காப்பிங் கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் ஆனது ஒரே பக்கத்தில் பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ நான் ரொம்ப வந்து பேசிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இதில் சொல்லியிருக்கேன். இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பென்ட்ரைவ் போட்டு பிரிண்ட் எடுக்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ பென்ட்ரைவ் போட்டு நீங்கள் சைடில் இந்த ஸ்லாட் இருக்கும், இங்கே இருக்குது ஸ்லாட்டு. ஸோ இந்த ஸ்லாட்டில் வந்து நீங்கள் பென்ட்ரைவ் போட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவில் எல்லாத்துலேயுமே நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா செட்டிங்ஸும் நான் கொஞ்சம் குயிக்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க. உங்களுக்கு வந்து இந்த மிஷின் வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் யூஸ்க்கு வந்து இந்த மிஷின் நல்லாயிருக்குங்க. தேங்க்யூ.